பெரியவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசியசகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு அவளுடைய அனுகிரகத்தை பொழியக்கூடிய நாமங்கள். இந்த அனுகிரகம் நமக்கு எப்படி கிடைக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். என்ன என்றால், அதற்கென்று மந்திரங்கள் சொல்ல வேண்டும், பெரிய பெரிய பூஜைகள் செய்ய வேண்டும், எத்தனை பூக்களால் அலங்காரங்கள் செய்ய வேண்டும், அப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு தோணும் இல்லையா? அதற்கெல்லாம் தேவையே கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாமம். ஓம் பிந்துதர்ப்பண சந்துஷ்டாயை நமஹ. ஓம் பிந்துதர்ப்பண சந்துஷ்டாயை நமஹ. இந்த பிந்து தர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் மகிழ்ச்சி அடைபவள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பிந்து தர்ப்பணம் அது என்ன தர்ப்பணம் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? ஸ்ரீசக்கரம், அந்த ஸ்ரீசக்கரத்தின் நடுவில் அதனோட மத்தியில் என்ன இருக்குது அப்படின்னா கடைசியாக ஒரு முக்கோணம் இருக்குது. அதற்குள் சர்வானந்தமய சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிந்து அந்த ஸ்தானம் இருக்குது. அந்த பிந்து ஸ்தானத்தில் பால், நெய், தேன் இப்படிப்பட்ட விஷயங்களை முறைப்படி செய்வது தர்ப்பணம் அப்படின்னு சொல்கிறது. இதற்கு பிந்து தர்ப்பணம் அப்படின்னு பேர். ஸ்ரீசக்கரத்தில் இது உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மேருவின் உச்சியில் மத்தியில் இருக்கும் பிந்துவிலும் தர்ப்பணம் செய்யலாம். ஆக ரெண்டுலையுமே சொல்கிறாங்க. இப்படி செய்யக்கூடிய இந்த தர்ப்பணத்தில் பிரீத்தி உடையவர். ஆனால் இதில் ஒரு விஷயம், குருமுகமாக தெரிந்து செய்ய வேண்டியது இந்த தர்ப்பணம். நாம ஒன்றை வாங்கினோமா செஞ்சோமா அப்படின்னு அதை செய்யக்கூடாது அப்படின்னு பெரியவா அடிக்கடி சொல்லுவார். ஏன்னா சில விஷயங்களை மிகவும் ஜாக்கிரதையாக நாம் செய்ய வேண்டும். அதை நாம செய்வதால் அதனுடைய விளைவுகள் வேறு விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி செய்யக்கூடியவை தான் இந்த விஷயங்கள். இந்த தர்ப்பணத்தை செய்யும் பொழுது சொட்டு சொட்டாக அப்படியே நம்ம பாலாகட்டும், நெய்யாகட்டும், தேனாகட்டும் அப்படியே சொட்டு சொட்டாக விடுகிறோம் இல்லையா? இந்த சொட்டு அப்படிங்கிறதுக்கு பிந்து அப்படின்னு பேர். அப்படி துளி துளியாக செய்வதில் கூட அம்பாள் சந்தோஷப்படுகிறாள். அந்த ஒரு துளி எப்படின்னா மனதில் பணபாவத்துடன் செய்தாலே போதும் அவள் திருப்தி அடைகிறாள். அதைத்தானே கீதையில் சொல்லியிருப்பார், கிருஷ்ணன் சொல்லியிருப்பார்ல, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் அப்படின்னு சொல்லுவார். பக்தியோடு யார் எனக்கு ஒரு இலையால் எனக்கு பூஜை செய்கிறார்களோ, ஒரு புஷ்பத்தை செய்தாலும் சமர்ப்பணம் செய்தாலும் போதும், ஒரு பலத்தை சமர்ப்பணம் செய்தாலும் போதும். இது எதுவும் முடியவில்லையா, ஒரே ஒரு துளி ஜலம், அதை சமர்ப்பணம் செய்தாலும் போதுமே, அதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்வார். அப்படி செய்யக்கூடியதான் இதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிந்து தர்ப்பணம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது, குருமுகமாக உபதேசம் பெற்று நாம் செய்யக்கூடியது. அப்படி செய்யக்கூடிய அந்த தர்ப்பணத்தில் அவள் சந்தோஷம் அடையக்கூடியவளாக, அதில் பிரீத்தி உள்ளவளாக இருக்கிறாள். மகா பெரியவா சரணம்.